ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ட்ரெக்கி அரித்மியாஸ் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் தான் அரித்மியாஸ் அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து ட்ரெக்கி அரித்மியாஸ் தான் பார்க்க போகிறோம். டெஃபினேஷன்: கார்டியாக் ரிதம்லேயும் எலிவேட்டட் ஹார்ட் ரேட்டாக இருக்கும், மோர் தென் 100 BPM. இதான் டாக்கி அரித்மியா. டாக்கி அரித்மியா நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம்: டிஸ்டர்பன்ஸ் இன் இம்பல்ஸ் ஃபார்மேஷன், டிஸ்டர்பன்ஸ் இம்பல்ஸ் கண்டக்ஷன். இம்பல்ஸ் ஃபார்மேஷனில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், இல்லை இம்பல்ஸ் கண்டக்ஷனில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இன் சைனஸ் மெக்கானிசம், டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஏட்ரியா, டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். சைனஸ் மெக்கானிசத்தில் வந்து சைனஸ் டக்கிகார்டியா, சைனஸ் பிராடிகார்டியா, சைனஸ் அரித்மியா. ஏட்ரியாவில் வந்து ஏட்ரியல் ப்ரீமெச்சூர் கன்ட்ராக்ஷன், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஏட்ரியல் ஃப்ளட்டர், ஆக்சிமல், சுப்ராவென்ட்ரிகுலர் டக்கிகார்டியா. வென்ட்ரிகல்ஸில் வென்ட்ரிகுலர் எக்டோபிஸ், வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். இப்போது இம்பல்ஸ் கண்டக்ஷனில் இம்பல்ஸ் எப்படி கனெக்ட் ஆகும்? எஸ்ஏ நோட்லேருந்து இன்டர்னோடல் ஃபைபர், இன்டர்னோடல் ஃபைபர்லேருந்து ஏவி நோட், ஏவி நோட்லேருந்து பண்டல் ஆஃபீஸ், பண்டல் ஆஃபீஸ் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டல், அப்புறம் பர்கின்ஜிஸ் ஃபைபர். எஸ்ஏ நோடில் பிளாக் இருக்கலாம், ஏவி நோடில் பிளாக் இருக்கலாம், பண்டில் பிளாக்ஸ். ஏவி நோடில் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி பிளாக், செகண்ட் டிகிரி பிளாக். பண்டில் பிளாக்ஸில் வந்து ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக், லெஃப்ட் பண்டில் பிரான்ச் பிளாக், லெஃப்ட் ஆன்டீரியர் ஹெமி பிளாக், ரைட் ஆன்டீரியர் ஹெமி பிளாக். ஓகேவா? இது டாக்கி அரித்மியாஸோட டெஃபினேஷன், கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து காசஸ். எப்படியெல்லாம் காஸ் ஆகும்? எலக்ட்ரிக்கல் சிக்னல் அப்நார்மாலிட்டிஸ், அனிமியம், ஹைப்பர்தைராய்டிசம், ஹார்ட் அட்டாக்ஸ், ஹார்ட் ஃபெயிலியர், ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் ப்ராப்ளம், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், லங் டிசீசஸ், மெடிகேஷன்ஸ். இது மூலமாக வந்து டாக்கி அரித்மியா வரலாம், டக்கிகார்டியா ஆகலாம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்? யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர்ஸ் வரத்துக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்குன்னா, ஏஜ்டு பெர்சன், அனிமியா, டயபெட்டிக்ஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்கி அரித்மியா, ஹெவி ஆல்கஹால் யூஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஸ்லீப் அப்னியா, ஸ்மோக்கிங், ஸ்ட்ரெஸ், தைராய்டு டிசீசஸ். இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். நம்ம எதை வச்சு நம்ம டாக்கி அரித்மியா சொல்லலாம்? அவங்க வந்து பால்பிட்டேஷனாக இருப்பாங்க, ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் பால்பிட்டேட்டடாக இருக்கும். பால்பிட்டேஷன்ஸ், ஹார்ட் பால்பிட்டேஷன், எலிவேட்டட் பல்ஸ், லைட் ஹெட்னஸ், ஃபெயிண்டிங், செஸ்ட் பெயின் ஆர் டைட்னஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். எப்படி நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம்? நார்மலாக இசிஜி, ஹால்டர் மானிட்டர், கார்டியாக் ஈவன் மானிட்டர், இம்ப்ளான்டட் ரூட் ரெக்கார்ட்ஸ். ஹால்டர் மானிட்டர்னால் இதுதான் ஹால்டர் மானிட்டர், இப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து மானிட்டரில் கனெக்ட் பண்ணி SpO2 சேச்சுரேஷன் கண்டினியூஸாக பார்ப்போம்ல, அந்த மாதிரியும் செஸ்ட் லீட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணுறது, இதுதான் ஹால்டர் மானிட்டரிங். நெக்ஸ்ட்டு கார்டியாக் ஈவன் மானிட்டர். இது அப்படியே இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க, அதான் ரெக்கார்ட் ஆகும். அது இன்வெஸ்டிகேஷன்ஸ்: சிபிசி, எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் யூரியா, லிவர் அண்ட் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, பிளட் குளுக்கோஸு, ஏபிஜி, ட்ரக் ஸ்க்ரீனிங், ப்ரெக்னன்சி டெஸ்ட். இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஆன்டி அர்பிட்ரிக் ட்ரக்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஆன்டி அர்பிட்ரிக் ட்ரக்ஸில் வந்து ஆன்டி டக்கிகார்டியா ஏஜென்ட்ஸ், ஆன்டி பிராடிகார்டியா ஏஜென்ட்ஸ். ஆன்டி டக்கிகார்டியா ஏஜென்ட்ஸ் வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. கிளாஸ் 1 வந்து சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ், கிளாஸ் 2 வந்து பீட்டா பிளாக்கர்ஸ், கிளாஸ் 3 வந்து பொட்டாசியம் சேனல் பிளாக்கர்ஸ், கிளாஸ் 4 வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். கிளாஸ் 1 சோடியம் சேனல் பிளாக்கர்ஸில் யாராக இருப்பாங்கன்னா ஒரிசிசைன், க்யூனிடின், ப்ரோபஃபெனோன். பீட்டா பிளாக்கர்ஸில் யாராக இருப்பாங்கன்னா ப்ரோபானோலோன், மெட்டாப்ரோனோன். பொட்டாசியம் சேனல் பிளாக்கர்ஸில் வந்து அம்னோடரோன், பிட்டரினியம், சொட்டலால். கிளாஸ் 4 வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், விராபமில், டில்டியாசோம். அதர்ஸ் வந்து அடினோசின், டிஜாக்சின், மெக்னீசியம் சல்ஃபேட். ஆன்டி பிராடிகார்டியா ஏஜென்ட்ஸ் யாருன்னு பார்த்தா பீட்டா அடிஜெனிக் ரிசெப்டர்ஸ் ஆக்டிவேட்டர், ஐசோப்ரினலின், எபினெப்ரின். கொலிஜெனிக் ரிசெப்டர் பிளாக்கர்ஸ் வந்து அட்ரோபின். மோஸ்ட்டாக நம்ம வந்து அட்ரோபின் தான் யூஸ் பண்ணும். நான் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவேட்டரில் வந்து அம்னோஃபிலின். பிராடிகார்டியாக்கு வந்து நம்ம மோஸ்ட்டாக அட்ரோபின் தான் யூஸ் பண்ணுவோம். இதே டாக்கி அரித்மியாவுக்கு வந்து அம்னோடரோனும் சொட்டலால் யூஸ் பண்ணுவோம் நம்ம மோஸ்ட்டாக. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். மறக்காம சேனல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாபிக் வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு வீடியோ போடுறேன்.